ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இது நேற்று எடுத்த நைட் vlog. என்ன பண்ண போகிறேன்னா இடியாப்பம் புளிய போகிறேன். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னடா இது இவங்க மட்டும் வித்தியாசமாக தேங்காய் உரிக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஒரு தடவை நேராக வச்சு உடைக்கிறேன்னு கை உள்ளே மாட்டிக்கிச்சுங்க. எடுத்துவிட ஆளே இல்லாமல் கதறி கைக்குள்ளெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக மாறி 2 நாளைக்கு வேலை செய்ய முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் கண்டுபிடிச்ச ட்ரிக்கு யாரும் வீட்டில் வந்து ட்ரை பண்ண வேணாம். இடியாப்பம் புழியும் போது கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டுக்கிட்டோன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்பொழுது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி நல்ல பபிள்ஸ் வர்ற, அதாவது நல்ல கொதிநிலையில் இருக்கிற தண்ணியை நம்ம ஊற்றி கரைச்சி செஞ்சோன்னா இடியாப்பம் இன்னுமே சாஃப்டாக வரும். ஓகேங்களா? அடுத்தது தேங்காய் வந்து நான் 2 மூடி எடுத்துகிட்டு தான் பால் புழியலான்னு ட்ரை பண்ணேன். அது கூடயே நம்ம லைட்டாக உப்பும் ஏலக்காய் போடும்பொழுதே அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். வித் த காம்பினேஷன் யாருமே அடிச்சிக்கவே முடியாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வந்து சுகர் வந்து பாதி தான் போட்டிருக்கேன். ரொம்ப இனிக்கிற மாதிரி போடல. ஏன்னா ரொம்ப திகட்டிருச்சுன்னா பசங்களால் சாப்பிட முடியாதுல்ல, அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் நம்ம ஒரு டீ குடிச்சிடலாம். காஃபி தான் போடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் இல்லை, நம்ம டீ குடித்தா தான் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு டீ போட்டு அதை குடிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. ஏன்னா மாவு தான் ஆறலையே, சூடாக இருக்கே, கை வச்சோன்னா கை வெந்து பஞ்சராக போயிடும்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிடலான்னு. இது மாதிரி குழந்த பெற்றவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா நம்மள மாதிரி ட்ரெயின்டு டீ ஆத்துற மாஸ்டர் யாருமே இருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு சப்ப மேட்ரு சல்பி வாட்டருன்ற மாதிரி செஞ்சு கடைசிட்டு போயிட்டே இருப்போம். அப்பயுமே டைம் எடுத்து பிசையும் போதுமே கையில் வந்து நல்லா சுட்டுருச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்பம் புளிகிறது. இந்த குழல் பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 200 சம்திங் தான் வந்துச்சு. முன்னாடி அந்த புளியிற அச்சு தான் வச்சுருந்தேன் பாருங்கள். புழியவே முடியாது, திணறணும். ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும்தான் புழிய முடியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக புழியலாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மாவு போடுறோமோ அதில் பாதி மாவு திரும்பி குழல்லையே வந்துடும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் புழியணுன்னா நம்ம எவ்வளோ வேணால் புழிஞ்சிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு புழியணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நான் தான் தரமாட்டேன். கை மாட்டிக்கிட்டு திரும்பி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனால் நான் தான் செஞ்சிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நான் செஞ்சுட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பசங்களுக்கு நான் திரும்பி அபாக்கஸ் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து நாங்கள் நைட்டு தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதை முடிச்சுட்டு இது எவ்வளோ நேரம் வேகணும், டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம இன்னொரு குழல்ல மாவு நிரப்பி புளியறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அத்தனை செகண்ட்ஸ் இருந்தால் போதும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி குழன்னு போயிடும். டைமிங் ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆவியில் நம்ம எடுத்துடணும். நான் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அப்படியே பூ போலன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சாஃப்டாக வந்திருந்தது. இத்தனைக்கு எந்த மாவும் கிடையாது, வீட்டில் அரைச்ச கழுவி காய வச்ச பச்சரிசி மாவு தான். கடை மாவே கிடையவே கிடையாது. நாங்கள் எப்போவுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். குழன்னு இருந்துச்சுன்னா நம்ம அந்த மெத்தட்க்கு ஃபஸ்ட்டு மாவை மாற்றிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ட்ரைலேயே ஓகேவாயிடுச்சு. இல்லைனா கண்டிப்பாக தோசை மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. ஏன்னா புழியும் போதே நமக்கு தெரியும் மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. ரொம்ப அழகாக வந்திருந்தது. அதை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அவுட்புட்டும் வேறு லெவலில் வரும்ன்ட்டு. பாருங்கள் இப்போ நான் எடுத்து கொட்டுவேன் எவ்வளோ அழகாக வந்து உழுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் கன்சிஸ்டன்சி. அப்படியே எடுக்கும்போது அதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா ஓகே, நம்மளோட இடியாப்பம் இன்றைக்கி வெற்றிகரமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அந்த நாளை இனிதே முடிச்சாச்சு. மீண்டும் சந்திப்போம்.